அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி. பறிகொடுத்தவர்களுக்கு பறிகொடுத்து நல் பரிவோடு வாழ வைக்கின்ற சிவமகா வாழை சித்தனை வாழ்த்த பண்டார கிழவனாய் பரிமகளோடு யாம் பரந்தாமன் இப்பகலவன் எழ எத்தனைக்கும் வேலைதனில் பள்ளி எழுந்து வந்தோம் நல்வாழ்த்துக்களை வழங்க சித்தனே. பித்தனாயிருக்கின்ற அப்பிறை சூடியவன் இன்று வாழை சித்தனாய் வந்திருக்க அவனை வாழ்த்த பத்தவதாரமாய் யாம் பரந்தாமன் வந்தமர்ந்தோம் சித்தனே. மிச்சமில்லாது இக்கலியுகம் அதில் களி என்பது மிச்சமில்லாது அழிக்க வந்தவனை வாழ்த்த யாம் மச்சவதாரமாய் வந்தமர்ந்தோம் சித்தனே. உலகம் உய்ய வேண்டும், அதற்கு உயர் ஞானம் அது வேண்டும். அவ்வுயர் ஞானத்தை அடைய அஞ்ஞானம் இல்லாத ஆன்மா வேண்டும். அஞ்ஞானம் அதை கொடுக்கின்ற சித்தனை வாழ்த்த அருள் ஞானமாய் இருந்து இவ்வையகத்திற்கு வழி காட்டுகின்ற வாழை சித்தனை வாழ்த்த யாம் கூர்ம அவதாரமாய் வந்தமர்ந்தோம் சித்தனே. கூரறிவு கொடுப்பவனை வாழ்த்த பரந்தாமனாய் 10 அவதாரத்தில் ஓர் அவதாரமாய் வரங்கொடுக்கும் சித்தனை வாழ்த்த யாம் வராக அவதாரம் வந்தமர்ந்தோம். நல்நிலையாய் உயர்நிலை எதுவென்பதை இவ்வுலகமது அறிய 3 உலகத்தையும் அளக்க பேருயரம் கொண்டவனாய் யாம் வாமனன் உம்மை வாழ்த்த அகமகிழ்வோடு அடி வணங்கி வந்தோம் சித்தனே. உயர்நிலையாய் நானென்ற நிலைதனை தம் நகமதினால் அகற்றுகின்ற ஆற்றல் கொண்ட நரசிம்மனாய் உம்மை வாழ்த்த வந்தோம் சித்தா. பேராற்றலாய் பெருங்கருணை வடிவமாய் இருக்கின்ற வாழை சித்தனை வாழ்த்த கருணையின் வடிவாய் இருக்கின்ற உம்மை வாழ்த்த நற்கருணை கொண்டு பழிதீர்த்த பரசுராமனாய் இன்று கலிதீர்க்க வந்த உம்மை வாழ்த்த யாம் பரசுராமன் பரசோடு வந்தமர்ந்தோம் சித்தனே. நல்நிலையாய் வினைகளை அனைத்தையும் அறுக்கின்ற சித்தனை வாழ்த்த வில்லேந்திய ராமனாய் வந்தமர்ந்திருக்கின்றோம். பூரண ஞானமதை கொடுப்பவனை வாழ்த்த புல்லாங்குழல் இசைத்த ஸ்ரீ கண்ணனாய் வந்தமர்ந்திருக்கின்றோம். உலகில் உயர் பலம் எதுவென்பதை அனைவருக்கும் உணர்த்த பலராம வடிவு கொண்ட யாம் இன்று பலத்தின் வடிவாய் இருக்கின்ற வாழை சித்தனை வாழ்த்த அரும்பலமாய் இருக்கின்ற ஆதிகைலாய சிவசூட்சம நூலில் பலராமனாய் வந்தமர்ந்தோம் சித்தனே. நல்நிலையாய் உயர்நிலையாய் யுகமாற்ற நிலைக்கு எடுக்க வேண்டிய அவதாரம் அதை எடுக்காமல் தடுத்தமர்த்து அதனை வேண்டி எம்மிடமிருந்து எடுத்து கொண்ட சித்தனே உம்மை வாழ்த்த கல்கி அவதாரமாய் வந்தமர்ந்தோம் யாம் பரந்தாமன். இவ்வாறு பரந்தாமன் 10 அவதாரத்திற்கு மேலான அவதாரங்கள் கொண்ட பொழுதும் 10 அவதாரங்களையும் சிவசபைதனிலே சுழல் சபையாய் இருக்கின்ற சிவசபைதனிலே அவதாரங்களை சுழல் அமைத்து அவை சுற்றி வந்து தவமிருந்த ஆற்றல்கள் அனைத்தும் தம்மை தாழ்த்தி உம்மிடம் வருவோர்களுக்கு ஆதிகைலாய சிவசூட்சம நூலாய் பகிர்கின்ற சித்தனே நீர் வாழி என்று அவதாரம் கொண்டவனாய் வாழ்த்துகின்றோம். நல்பரியாய் அவரவர்களுக்கு நல்பரியாய் ஆதிகைலாய சிவசூட்சம நூலென்ற அறிவு பரிவுதனை அனைவருக்கும் பகிர்கின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். பேரானந்தம் கொண்டு இவ்வையகமதில் அகங்கார கலியுகது ஆடிக்கொண்டிருக்க
அவ்வானந்தமெல்லாம் இனி இருக்காது. இனி இருந்தால் அது நல்யுக ஆன்மாக்கள் ஆனந்தம் கொள்கின்ற உயர் நிலை கொண்ட உயர் ஆன்ம ஆனந்தமாய் அது சிவமகா வாழை சித்தனோடு இணைந்த சிவ ஆனந்தமாய் இருக்குமென்று உரைக்க வந்தோம். அதனை உலகம் முழுவதும் பரப்புகின்ற சித்தனை வாழ்த்த வந்தோம். சித்தா, சித்தனாய் என்று நீர் இருக்க உம்மை பித்தனென்று நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு பித்தமது சூடி அவர்கள் பித்தர்களாய் அழிந்து கொண்டிருக்கின்ற வேளைதனில் அப்பித்தமது தெளிய வேண்டுமாயின் சித்தமது தெளிந்து உம்மை நாட வேண்டும். உம்மை நாடுகின்ற பொழுது அவர் நாடிக்குள் உம் புண்ணிய நாடியது சென்று அவர்கள் பித்தமது தெளிந்து அவர்கள் சித்தனாய் வலம் வருகின்ற அருள் வரமதை கொடுப்பவன் நீரென்று வாழ்த்துகின்றோம். நீரின் மீது எழுத்து போல் ஒவ்வொருவனும் நாளை இது வேண்டும், அதற்கு மறுநாள் இது வேண்டும், 10 வருடங்கள் பல வருடங்கள் கழித்து இது வேண்டும் என்று எண்ணத்தால் எழுதி கொண்டிருக்க எங்கும் எழுதாத நூலாய் ஏகமாய் அமர்ந்த ஒரு நூலாய் அது ஆதி கைலாய சிவசூட்சம நூலாய் அவ்வடிவு கொண்டு நீர் அமர்ந்திருக்க அந்நூலது பிரதி வடிவாய் உம்மை நாடுவோர்களுக்குள் அமர்ந்திருக்க உம் நாடிதனை உம் நாடியிலிருந்து நீர் உரைக்கின்ற உரைதனை தம் செவிநாடி கொண்டு கேட்ட அமர்வோர்களுக்குள்ளும் அந்நாடி அவர்கள் துரியாதித நாடியாய் அமர்ந்திருக்கின்ற அருள் வரம் அதை கொடுத்தவன் நீரென்று வாழ்த்துகின்றோம். இவ்வாறு அருள் நிலையாய் தவநிலையாய் சிவநிலையாய் சிவப்பிரகாசமாய் அருள் பிரகாசமாய் ஞான பிரகாசமாய் தவ பிரகாசமாய் யோக பிரகாசமாய் உலகத்தில் இதுவரை இருந்த பிரகாச ஒளிகளை விட பெரும் பிரகாசமாய் உம் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் பிரகாசமது சூட்சமத்தில் மூவுலகையும் தாண்டி அது ஒளிர்ந்து கொண்டிருக்க சூட்சமத்தில் இப்பூ உலகமது ஒரு நாள் உம் சிவசபை சூட்சமத்தில் ஆங்காங்கு பரவி இருக்கின்ற சிவசபையானது இயல்பு நிலையில் பரவி இருக்கின்ற பொழுது அங்கெல்லாம் சிவசூட்சம நூல்கள் அருள் பிரவாகமாய் பிரகாசித்திருக்கின்ற வேளைதனில் சூட்சம கண்கொண்டு பார்ப்போர்களுக்கு சூரியனை விட பெருவொளி அது இப்பூ உலக ஒளி என்று சூரியனில் இருக்கின்ற சூட்சம தேகம் கொண்ட சித்தர்களும் இப்பூ உலகுதனில் உம் சிவசபைதனில் வந்தமர்ந்து அருள் ஆற்றலாய் ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலிருந்து வழி நடத்துகின்ற அருள் வரமதை இக்கலியுக மாந்தர்களுக்கு கொடுக்கின்ற சித்தன் நீரென்று வாழ்த்துகின்றோம். அருள் ஞான பிரகாசமாய் வருகின்ற உம் ஆதி கைலாய சிவசூட்சம நூலின் பிரகாசத்தில் இக்கலியுகம் அது பிறண்டிருக்கும். அது பிறண்டு புண்ணிய யுகமாய் மாறியிருக்கும். அவ்வாறு மாறியிருக்கின்ற மாந்தர்கள் நல்மதி கொண்டவர்களாய் நிம்மதி கொண்டவர்களாய் உம்மை நாடி உம்மை தம் மதிக்குள் வைத்தமர்ந்தவர்களாய் இக்கலியுகமதில் வலம் வருகின்ற மாந்தர்கள் யாவரும் மகானாக வரம் வருகின்ற அரும் வரத்தை கொடுத்த சித்தனே நீர் வாழி என்று பரந்தாமன் வாழ்த்துகின்றோம். 10 அவதாரம் கொண்டும் ஒவ்வொரு முறையும் கலிதனை அளித்த பொழுதும் மீண்டும் கலியன் வந்து விடுவான். ஆனால் இன்று ஓர் அவதாரத்தை தடித்தீர், அவதாரத்தை பெற்றீர். பெற்ற அவதாரத்தில் இன்று நீர் கொண்ட விஸ்வரூபத்தில் இவ்வையகமதில் கலியது மாறும். ஆனால் மாறிய கலியது மீண்டும் அது இங்கு புதிக்கா நிலைதனில் அருள் ஞானத்தால் கலியன் என்பவனே இல்லாத நல் கலிப்பு யுகமதை படைக்கின்ற சித்தன் நீரென்று பரந்தாமன் வாழ்த்துகின்றோம். பரிமகளோடு நல் பரிவாய் வந்தமர்ந்திருக்கின்றோம் பரந்தாமன்.
இவ்வாறு பரந்தாமன் இப்பூ உலகுதனில் வந்தமர்ந்து ஒருவனை பதறாது சிதறாது வாழ்த்துகின்ற அருள்நிலையாய் ஆதிகைலாய சிவசூட்சம நூலை இவ்வையகத்துக்கு பெருவொளியாய் கொடுத்த பேரறிவு கொண்ட சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் ஆதிநாராயணன். பண்டார கிழவனாய் யாமிருக்க உம்மை காண்போர் யாவருக்கும் பண்டார கதியாய் ஆதிகைலாய சிவசூட்சம நூல் பெட்டகமது பரிசாய் கிடைக்க அவர்கள் இகலோக நிலைக்கு தேவையான பண்டார பொருள்களும் கிடைத்து அவர்களுக்குள் கடாரமாய் அவர்கள் சந்ததியது செழித்து நிற்க நல்நிலையாய் புண்ணிய கடாரங்கள் அவர்கள் சந்ததிக்காய் சேர்த்து வைக்கின்ற அருள் வரமதை இன்று உமக்காக தம்மை தாழ்த்தி பணி செய்து தாழ் வணங்கி உம்மோடு இணைந்து வளம் வருவோர்களுக்கு அந்நிலை தன்னை கொடுக்கின்ற சித்த நீரென்று வாழ்த்துகின்றோம். நல்நிலையாய் தவநிலையாய் பேராற்றல் கொண்ட பெருநிலையாய் இவ்வையகமது வளர தம் நிலைதனை தாழ்த்தி வந்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். பேராற்றல் கொண்டவனாய் பெருநிலை கொண்டவனாய் நீர் இருக்க உம்மை வணங்குவோர் யாவருக்கும் பெருநிலையாய் அது பிரபஞ்ச நிலையாய் பிரம்ம நிலைதனை கொடுத்து அழகு பார்க்கின்ற பிரபஞ்ச சித்தன் நீரென்று வாழ்த்துகின்றோம். நல்நிலையாய் தவநிலையாய் பேரானந்தம் கொண்ட பெருநிலைகளெல்லாம் தேடி தேடி மாந்தர்கள் இக்கலியுகமதில் அலைந்து கொண்டிருக்க பிசகாது இன்று உம்மை சித்தனென்று தம் சிந்தைக்குள் பிசகாது வந்து அமர்வோர்களுக்கு பிரகாசிக்கும் ஞான ஜுடரது அவர்கள் நாடிக்குள் நல் நாடியாய் ஆதிகைலாய சிவசூட்சம நாடியாய் ஜொலிர்கின்ற பொழுது அவை ஜொலித்து நிற்கும், அது கழித்து நிற்கும் நல் ஞான நிலை கொண்டு இவ்வையகமதில் நரமானிடனாய் இருந்த பொழுதும் நரகில் சென்று வாழுகின்றவாறு பெரும் பாவங்கள் செய்த பொழுதும் அப்பாவங்களெல்லாம் அகன்ற நல் புண்ணிய மாந்தனாய் உம் அருகுதனில் அவர்கள் நல்லருகாய் வளம் வருகின்ற அருள் வரம் அதை கொடுப்பவன் நீரென்று வாழ்த்துகின்றோம். பேரானந்தம் கொண்டவனாய் நீர் இருக்க உம்மை நாடுவோர்களுக்கும் உலக ஆனந்தத்தோடு இவ்வுலக ஆனந்தத்தையும் கொடுத்து அழகு பார்ப்பவன் நீரென்று உலகை காத்த பரந்தாமனாய் வாழ்த்துகின்றோம். நல்நிலையாய் 10 அவதாரத்துக்கும் மேலான அவதாரங்கள் சிவசபைதனிலே சூட்சமமாய் தவமிருக்கும் சிவகூரையது அது திருச்செந்திலகமாய் விஸ்வ சிவசபையாய் ஒவ்வொரு திதி நாட்களிலும் மாறி மாறி அது மருவி நல் ஒளிதனை கொடுத்திருக்க தம் மதிதனை இழந்து உம்மிடம் வந்து எமக்கு மதி வேண்டும் என்று உம்மையே கதியென்று இருப்பவர்களுக்கு உயர்ஞான மதியாய் என்றும் நிலைத்து நிற்கும் அருள்ஞான மதியாய் அழியா மதியாய் ஆதிகைலாய சிவசூட்சம நூல் மதிதனை கொடுத்து அழகு பார்க்கின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். வாழை சித்தனாய் வையகமதில் நீர் அவதரித்திருக்க உம்மை தம் அறிவுக்குள் அவதாரமது செய்து கொள்வோர் யாவருக்கும் நல்நிலையாய் அவர்களுக்கு இவ்வையகமதில் வறுமையது வராது நல்நிலையாய் அவர்களுக்கு என்றும் உயர் ஞான வளமையது செழித்து நிற்கின்ற வரமதை கொடுக்கின்ற வளமை வாய்ந்த வாழை சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். பேரானந்தம் கொண்டு உலக ஆனந்தம் கொண்டு இவ்வையகமதில் வாழ வேண்டுமென்றால் அதற்கு வாழை சித்தனின் அருள் வேண்டுமென்று உம்மடி வணங்கி உம்மை வாழ்த்தி உம்மோடு வாழ வரம் வேண்டி வருகின்ற மாந்தர்களுக்கு நல்வரமாய்
எம்மோடு அருகில்தான் இருக்க வேண்டியதில்லை. ஆலி நகரம் தாண்டி இருந்தாலும் அறிவு அது பிசகாது. ஆதிகைலாய சிவசூட்சம நூலை அவர்களுக்குள் கொடுத்து ஆங்காங்கு அவர்களை வாழைச்சித்தனோடு வாழ வந்தவர்களை வாழைச்சித்தனாகவே வாழ வைக்கின்ற சித்தன் நீரென்று வாழ்த்துகின்றோம். தவமது வேண்டும். தமக்கு ஒரு நிலை வேண்டுமென்று ஒருவன் வேண்டி நின்றால் அவனுக்கு அந்நிலை தன்னை சாதிக்க தவமது வேண்டும். அத்தவத்திற்கு விரதங்கள் அது பூண்டிருப்பான் ஒவ்வொருவனும். ஆனால் எவ்வித விரதமும் வேண்டாம், எவ்வித தவமும் வேண்டாம். சரணாகதி என்ற ஒற்றை நிலைக்குள் இப்பாருலகுதனை ஆளுகின்ற அருள் வரமதை கொடுப்பவன் நீரென்று வாழ்த்துகின்றோம். அவ்வாறு ஒருவன் சரணாகதி நிலையினால் அவன் வேண்டிய நிலைகளை எல்லாம் பெறுகின்ற அத்தவ புண்ணிய நிலைதனை நீர் தாரை பார்க்கின்ற அருள் சித்தன் என்று வாழ்த்துகின்றோம். தவ நிலையாய் பெருநிலையாய் பேரானந்தம் கொண்ட நிலையாய் உம்மை தமக்குள் வைத்து ஒருவன் வலம் வருவானாயின் அவனுக்கு எவ்வித வளங்களும் என்றும் குறையாது வளம் வருகின்ற அருள் வரமாய் வளமாய் நீர் அமர்ந்து காக்கின்ற அருள் நிலைதனை கொடுக்கின்ற சித்தன் நீரென்று வாழ்த்துகின்றோம். உலக ஆனந்தம் அதுவே பேரானந்தம் என்று இக்கலியுக மாந்தர்கள் உலக ஆனந்தத்தை தேடிக்கொண்டிருக்க உலகில் இருக்கின்ற அனைத்து ஆனந்தங்களையும் படைத்த பரமானந்தனாய் சிவமிருக்க அச்சிவமே என்று ஆனந்த வடிவு கொண்டு வாழை சித்தனாய் அவதரித்திருக்கின்ற அந்நிலை கண்டு உம் நிலைதனை நாடி உம் நாடிதனை நாடி வருவோர்களுக்கு உம் நாடியே பரிசாய் நீரே அவர்களை நாடி அமர்ந்து அவர்களோடு இப்பிரபஞ்சமதில் நல்நாடிகளாய் அவர்களை வளமரச் செய்து அவர்களை கண்ணாடிகளாய் உயர் ஞானமதை காட்டுகின்ற கண்ணாடிகளாய் வளமர வைக்கின்ற வாழை சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். யாம் ஸ்ரீ கண்ணனாய். தவமது செய்ய வேண்டும், தானமது செய்ய வேண்டும், தர்மமது செய்ய வேண்டும். ஆனால் இவை அனைத்தையும் நான் தான் செய்ய வேண்டும் என்று ஒருவன் நினைத்து கொண்டிருக்க அவனுக்குள் நானது வேறொன்று இருக்க அந்நானினை அவன் அறுக்காது. அவன் செய்கின்ற அனைத்தும் பலன் கொடுக்கா நிலைதனில் உம்மை வந்து ஒருவன் சரணடைவானாயின் உம்மை பார்த்து உம் பணிவுதனை ஓர் அவதார சித்தன் கொண்ட பணிவுதனை பார்த்து ஒருவன் உம்மை விட அதிகம் பணிவானாயின் அவனுக்கு அனைத்து நல்நிலைகளையும் உரைத்த தவ நிலைகளை எல்லாம் கொடுக்கின்ற சித்தன் நீரென்று வாழ்த்துகின்றோம். பரி வேண்டும், மதி வேண்டும், எமக்கு தங்க நிலைகளாய் கடார நிலைகள் வேண்டுமென்று ஒவ்வொருவனும் ஆங்காங்கு இப்பூமிதனில் புதைந்த புதையல்களை தோண்டிக் கொண்டிருக்க தோண்டா புதையலாய் தோன்றும் புதையலாய் ஒவ்வொரு மதிக்குள்ளும் ஆதிகைலாய சிவசூட்சம நூலென்ற புதையல்தனை தோன்ற வைக்கின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். அவ்வாறு தோண்டா புதையலாய் தோன்றும் புதையலாய் இருக்கின்ற ஆதிகைலாய சிவசூட்சம நூல் புதையல்தனை உம்மிடம் சரணாகதி அதை தமக்குள் தோன்ற வைத்து சரணடைவோருக்கு நல்நிலைகளாய் உயர்நிலைகளாய் அவதாரங்கள் அவர்களை சூழ்ந்து காக்கின்ற அருள் நிலைதனை கொடுக்கின்ற சித்தன் நீரென்று அவதார புருஷனாய் வாழ்த்துகின்றோம். பரந்தாமன் லட்சுமி அவள் எம்மோடு இருக்க வேண்டும், அவள் எமக்கு செல்வம் கொடுக்க வேண்டும் என்று லட்சுமி மந்திரங்களை உச்சாடித்து கொண்டிருக்க நீர் உச்சாம்பு கொம்பில் நின்று உச்சாடனம் செய்தாலும் லட்சுமி அவள் செவி சாய்க்க மாட்டாள், அவள் மனமிறங்க மாட்டாள். சரியான நிலையது கொள்ளாமல் பலிகாரி அவள் பலிக்கின்ற வாக்குதனை கொடுக்க மாட்டாள். எனவே அந்நிலைகளையெல்லாம் வேண்டாது மானிடன்
உம்மை வேண்டி உயர் ஞானம் வேண்டி வருவார்களாயின் அலட்சுமி அன்னொடியே அவர்களுக்குள் குடிபுகுந்து உயர் ஞான நிலைகளாய் அஷ்ட செல்வங்களையும் அவர்களுக்கு கொடுக்கின்ற அஷ்டலட்சுமியாய் அவர்களுக்குள் குடியிருக்கின்ற நல்வரமதை உம்மை கூடிய நிலைக்கு கொடுக்கமர்கின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். நல்நிலையாய் இனி வரும் காலங்களில் நாடியது செழித்திருக்கும், நாடுகளில் நாடியது செழித்திருக்கும், நாடியின் வளைமைதனை கண்டோர்கள் செழித்திருப்பார்கள். நாடியோடு நாடியாய் நாடிக்கு நாடியாய் ஆங்காங்கு நாடிகளே நாடிகளை வழிநாட்டும் நாடிகளாய் இப்பிரபஞ்சம் முழுவதும் சென்று உம் சூட்சம நிலைதனில் உம் சீடர்கள் நாடி தாங்கிய நிலை கொண்ட சீடர்களாய் ஆங்காங்கு பல்வேறு அண்டங்களுக்கு நாடியை தாங்கி சென்று அங்கும் புண்ணிய நிலைதனை உம் வடிவுதனில் நின்று பறைசாற்றுகின்ற நல் நாடி சித்தர்களாய், அது சிவநாடி சித்தர்களாய், சிவமகா வாழை சித்தனின் சித்தர்களாய், இந்நாடியை தாங்கிய சித்தர்களாய், ஆதிகைலாய சிவசூட்சம நூல் கொண்ட சிவமாய் அவர்களை இப்பிரபஞ்சம் முழுவதும் பரவ செய்கின்ற பிரபஞ்ச சித்தன் நீரென்று பிரளய காலத்தை கண்ட பரந்தாமனாய் வாழ்த்துகின்றோம். இவ்வாறு இவ்வையகமதில் ஓர் நாள் புண்ணிய யுகமாய் மாறியிருக்கின்ற வேளைதனில் எங்கும் மாறியாய் பொழிகின்ற மழையது போல் ஆதிகைலாய சிவசூட்சம நூல்களே பிரசவித்திருக்கும், அவையே மரணித்தும் இருக்கும். இவ்வாறு என்றும் ஓர் நிலையாய் பிறப்பதும் இறப்பதும் அனைத்தும் இவ்வூ உலகுதனில் சிவசூட்சம நூல் நாடிகளாகவே இருக்கின்ற அருள் வரமதை கொடுக்கின்ற அளவிற்கு புண்ணியத்தை இவ்வூ உலகுக்கு கொடுத்து இவ்வூ உலகுதனில் இன்றி பூதாகர நிலை கொண்ட அகங்காரம் கொண்ட அரக்கன் எவனும் மானிட உருவிலிருந்து தோன்றாது காத்தருள்கின்ற சித்தனாய் சிவமாய் நீர் இருப்பீர் என்ற அந்நிலைதனை இன்று உம்மை வாழ்த்துகின்ற வேளைதனில் அருள் வரமதை நீர் கொடுப்பவன் என்று வாழ்த்த வைத்த சித்தனே நீர் வாழி என்று பரந்தாமன் 10 அவதாரத்தோடு இணைந்து வாழ்த்துகின்றோம். நல்நிலையாய் தேவ நிலைகளை எல்லாம் இன்று உம்மை தரிசிப்போர்களுக்கு கொடுத்து அழகு பார்க்கின்ற தேவ சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். பிணி தீர்க்கும் பெரியோனாய் நீர் இருக்க உம்மை பெரியவன் என்று நினைத்து தம்மை சிறியவனாய் ஒருவன் தம் வயதில் உம்மை விட மூத்தவனாய் இருந்த பொழுதும் இளையவனாய் இருந்த பொழுதும் உம் அடிதனை வணங்கியிருப்பாராயின் அவர்களுக்கு நல்லடியாய் ஞான அடியாய் ஆதிகைலாய சிவசூட்சம நூலடியாய் வாமனன் வைத்த 3வது அடியாய் அருள்ஞான அடிதனை அவர்களுக்குள் வைத்து அழகு பார்க்கின்ற சித்தனே நீர் வாழி என்று வாமனனாய் வாழ்த்துகின்றோம். பேர் ஆனந்தமதை இன்று இவ்வூ உலகுதனில் ஒருவன் காண வேண்டுமென்றால் அதற்கு தம் ஆன்மாவதை அவன் ஆனந்த சயனமதற்கு கொண்டு செல்ல வேண்டும். அதற்கு தவநிலைதான் ஒரு நிலை என்று இருக்க இன்று அதையெல்லாம் தாண்டிய ஓர் நிலையாய் சரணாகதி நிலையது இங்கு ஓர் தத்துவமாய் வளைந்திருக்க அதனை ஒருவன் தமக்குள் வளர்த்து கொள்வானாயின் அவனுக்கு அனைத்து ஆனந்தங்களையும் கொடுத்து அழகு பார்க்கின்ற அழகு சுந்தரன் நீரென்று வாழ்த்துகின்றோம். பேரானந்தம் அது உம்மை காண்கின்ற பொழுது ஒருவன் அடைகின்ற அவ்வானந்தமே இப்பிரபஞ்சமதில் அவன் இதற்கு முன்பு எத்தனை பிறவிகள் எடுத்த பொழுதும் கிடைக்காத அருள் ஆனந்தம். அவ்வானந்தமதை உம்மை நாடுகின்ற மாந்தர்களுக்கு அன்னொடியே கொடுக்கின்ற சித்த நீரென்று வாழ்த்துகின்றோம். தர்ம நிலை கொண்டு வாழ வேண்டும், தர்மனாய் வாழ வேண்டும்,
என்று இக்கலியுகத்தில் நல்மாந்தர்கள் நினைத்த பொழுதும் கலியது அதற்கு இடம் கொடுக்காது இருக்க, அக்களிக்கே இடம் கொடுக்காத தர்மச்சித்தனாய் தர்மத்தின் ஒட்டுமொத்த ஆற்றல் கொண்டு அவ்வாறு தர்மம் நெறிகொண்டு வாழ நினைக்கின்ற அனைவரையும் தம்மோடு வளைத்து இணைத்து வாழை சித்தனாய் அவர்களை வளமர வைக்கின்ற சிவமகா வாழை சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். தர்ம நிலை கொண்டவர்களை எல்லாம் அருகில் விரைவாக அழைத்து கொண்டோர் யாவரும் இக்கலியுகமதில் தாம் கொண்ட வினையினால் உலகில் தம் அகமதில் அகங்காரமும் கொண்டு அவ்வகங்காரமதில் தம்மையே அவர்கள் மறைந்திருக்க, ஆனால் ஆன்மாவது தர்மம் செய்ய துடித்து கொண்டிருக்க அகங்காரம் அதை அகற்றுகின்றவனாய் நீர் உபதேசமதை உபதேசமெல்லாம் அவர்களுக்குள் உயர்ஞான பிரகாசமாய் அகங்காரங்களை அகற்றுகின்ற அருள்ஞான ஒளியாய் அவர்களுக்குள் சென்று அவர்களுடைய தர்மம் செய்ய வேண்டும், தர்மனாய் வாழ வேண்டும் என்று ஏங்குகின்ற ஆன்மாவதை வெளிக்கொண்டு வந்து அது ஏகனாய் இருக்கின்ற உம்மோடு இணைத்து கொண்டு அவர்களை நாடியாய் இந்நாடுதனில் வாழ வைக்கின்ற வாழை சித்தனே, தர்ம நிலை கொண்ட தர்ம சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். தச அவதாரம் கொண்டவனாய் தச அவதாரங்களோடு இணைந்த நல்வாழ்த்துக்களை இவ்வதிகாலை வேளைதனில் பரந்தாமனாய் பகலவன் பணிதனை அகற்றி நல்லொளிதனை கொடுக்க எத்தனிக்கின்ற வேளைதனில் பேரானந்தம் கொண்டு பரிமகளோடு பரிவாய் பரந்தாமன் வாழ்த்தி ஆனந்தம் கொண்டு அகமகிழ்கின்றோம். இவ்வாறு மும்மூர்த்திகளுமே ஆனந்தம் கொள்ளும் அளவிற்கு மும்மூர்த்திகளில் ஒரு மூர்த்தியாய் இன்று நல்மூர்த்திகரமாய் உம்மை வாழ்த்தியதில் பேரானந்தம் கொண்ட பரந்தாமனாய் வாழ்த்தி அமர்கின்றோம். வாழை சித்தனே நீர் வாழி என்று. ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழி சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபை திருவடிகள் போற்றி.